ஃப்ரிட்ஜில் இருந்த சில தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே தூக்கி போட்டுட்டேன். கடையில் திங்ஸ் வாங்கும்போது அதோடி வரக்கூடிய பாக்ஸஸை ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்காக சில நியூ ப்ராடக்ட்ஸ்லாம் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன். அதை தான் இந்த வீடியோலுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட டீட்டெயில் வீடியோ கீழே இருக்க ப்ளே பட்டனில் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா திங்ஸுமே ஒரேடியாக வெளியே எடுத்து போட்டு வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு திரும்ப அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ் மேட், ஃப்ரிட்ஜ் கவர், பாப்பப் ஐஸ்ரே, கண்டெய்னர் செட் இந்த மாதிரி சில திங்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பாப்பப் ஐஸ்ரே லோக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருந்தேன். இதுல சிங்கிள் ஐஸ் கியூப் கூட செப்பரேட்டா எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ், இதை ரொம்ப நாளா காட்டுல போட்டு வச்சிட்டு இருந்தேன். இப்போ ஃபைனலா ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். 6 ஃப்ரூட்ஸ் ஸ்மைல் பண்ற மாதிரியான மேக்னெட்ஸ். ஃபைனலா ஃப்ரிட்ஜோட டோர்ல ஒன்று பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். எந்த மாதிரி ஷேப்பில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவே இல்லை. கடைசியில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான். இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட டீட்டெயில் வீடியோ பார்க்க மறக்காதீங்க. பாய்.